கண்மணிக்கு ஏற்பட்ட தீக்காயத்தால் அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே கலந்துக்காமல் இருக்காரு. இதனால் செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வேண்டியதா ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக தானே அன்பு இங்கே வந்தீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நீ தான் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கல, அப்புறம் என்ன நான் வேறு எதுக்கு, எனக்கு என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது நியாயமா, நீ கூட தான் பண்ணுறது நியாயமே கிடையாது, அதுக்கு என்ன பண்ண முடியும், நீ மட்டும் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிற, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, உன்னை யார் இங்கே வர சொன்னது, வந்தல, அதே மாதிரி எதுக்காக வந்த, ஃபுட் ஃபெஸ்டிவலுங்க எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும் வந்த, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயே அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கோ, நம்ம கம்பெனி விஷயமா நீயே பேசு, உன்னை தானே என்னை நம்பாமல் பாட்டி அமுச்சு வச்சுருக்காங்க, அப்போ நீ தான் எல்லாம் பண்ணும், எனக்கு என் பொண்டாட்டி கவனிச்சிக்கிற வேலை இருக்கு, உன் வேலையை பார்த்துன்னு போயிட்டே இரு அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, நம்ம எப்படியாவது கண்மணியை இங்கே இருக்க வச்சுட்டு அன்பு கூட சுற்றலாம், நம்மளை பற்றி புரிய வைக்கலாம், அன்பு மனசில் இடம் பிடிக்கலாம்னு நினச்சேனே, கடைசியில் அன்பு கண்மணி கூட சுற்றிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து இங்கே அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அடுத்து அவங்கள நல்லபடி பார்த்துக்கிறாரு. ஏங்க எனக்கு அடிப்பட்டது எங்கே, எனக்கு ரொம்பலாம் அடிப்படலைங்க, முதுகில் தாங்க அடிப்பட்டுச்சு, அதுவும் தீப்புண்ணு தான், சீக்கிரமாக குணமாயிடும், ஆனால் நீங்கள் எனக்கு சாப்பாடு எது கூட்டி எப்படினாலும் ஸ்ட்ரெயின் தானே கண்மணி, அதனால் நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்து செய்கிறாரு. அடுத்து அன்பும் கண்மணி வெளியே கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒரே போர்வையில் சந்தோஷமாக கேம்ப் ஃபயர் பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாகுது வெண்ணிலாக்கு. அடுத்து ரெண்டு பேருமே ஒரே அந்த ஸ்வெட்டரில் இருக்காங்க. இதையும் வெண்ணிலா பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து வெண்ணிலாக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அப்படியே ரூமில் போய் பயங்கரமாக கத்துறாங்க. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும், அந்த கண்மணி இருக்கிறதால தான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க அன்பு, அந்த கண்மணி இல்லாமல் நான் என்னால் ஆக்க முடியும், போனால் போதும் தான் கண்மணி இவ்வளோ நாளாக விட்டு வச்சுருக்கேன், இதுக்கப்புறமும் கண்மணி விட்டு வச்சுருந்தா நீ கண்மணி பக்கமே திரிஞ்சிட்ருப்ப, என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், அதனால் ஏதாவது ஒரு வழி பண்ணியே தீரணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே அன்பு தனியாக வந்துட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வழி மறிக்கிறாங்க வெண்ணிலா. என்ன அன்பு இப்போலாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன ஃபுல்லாக கண்மணி கூட தான் இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க வெண்ணிலா. அதை கேட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கியா, இங்கே பாருங்கள் அன்பு, எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுன்றாங்க, உனக்கு என்ன முடிவு தெரியணும் அப்படின்னோடனே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், வந்த நாள்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக கண்மணி பக்கமே இருக்கீங்க, நீங்கள் எதுக்காக வந்தீங்க, ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக வந்தீங்க, அதை கூட நீங்கள் அட்டன் பண்ணலை, அதுவும் என்ன அட்டன் பண்ண வச்சிட்டிங்க, அது மட்டுமா நானும் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் பண்ணுற வேலையை உங்கள் மனசில் ஒன்று வச்சுக்கினே வெளியே ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, உங்கள் மனசு ஃபுல்லாக நான் தானே இருக்கேன், எதுக்காக தேவையில்லாமல் கண்மணி கூட திரிகிறீங்க, என்னை விருப்பத்தை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, உன்னை வெறுப்பேற்றணும்னு நான் ஏன் பண்ணணும், நீயாக தானே தேடி இங்கே வந்த, உன்னை வெறுப்பேற்றணும்னா நான் எதுக்கு இங்கே இந்த இடத்துல இருக்கணும், இங்கே பார் எனக்கு கண்மணி தான் எல்லாமே, என் மனசு ஃபுல்லாக கண்மணி தான் இருக்கா, இந்த விஷயத்த நான் உனக்கு எத்தனையோ அப்படி சொல்லிட்டேன், ஆனால் நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கின்னு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே, ஓ கண்மணி இருக்கிறதால தானே நீங்கள் என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க, அப்போ அந்த கண்மணி இல்லைன்னா அப்படின்னோடனே செம்ம டென்ஷன் ஆகிறாரு, பலார்னு ஒரு அறவுறாரு. அவ்வளோதான் என் பொண்டாட்டிக்கு ஏதாவது அழுதது அவ்வளோதான், உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாரு. அது கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. என்ன நினச்சிட்ருக்க, என் பொண்டாட்டி மேலே கையை வச்சிருவியா நீ, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ இப்போல்லாம் உன் ஃப்ரெண்டுன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் கண்மணிக்கு நீ பண்ணுற கெடுதலை எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா, எனக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் கண்மணிக்கு நடத்தும் போதே உன் மேலே ஒரு டவுட் வந்துச்சு, அது இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு, உண்மையை சொல்ல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடத்துனது நீ தானே அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சின்னு பார்க்குறியா, எல்லாமே எனக்கு தெரியும், நீ தான் அங்கே வந்துட்டு போயிருக்க, நீ தான் பாத்ரூம் உள்ள ஃபஸ்ட்டு கண்மணி நுழையத்துக்கு முன்னாடி நீ தான் நுழைஞ்சிருக்க, அப்போ எல்லாம் பண்ணது நீ தானே, இங்கே பார் கண்மணிக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணும்னு நீ நினச்சேன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே இந்த அன்போட மறுமுகத்தை நீ பார்ப்ப, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, போனால் போது கண்மணியோட ஃப்ரெண்டு ஆச்சுன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்தேன், இதுக்கப்புறம் விட்டு வைக்க நினச்சி கூட பார்க்காத, என் வாழ்க்கையில் நான் வெறுக்கிற முதல் ஆள் நீ தான், கடைசி ஆளும் நீயாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் பேச்சுக்கோ இல்லை என் பொண்டாட்டி பேச்சுக்கோ வந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், மரியாதை இங்கேருந்து கிளம்பி போயிடு, நான் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் எப்படி போக வைப்பனோ அப்படி போக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு என்னையா வேணான்னு சொல்லிட்டு போகிற, நான் கண்மணி உன்னை விட்டு பிரிக்கிறேன்னா இல்லையா பாரு அப்படின்றாங்க.